எஃப்எம்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு எப்பயும் போல நான் நிகழ்ச்சியை தொடங்குறேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட இன்னைக்கு தொகுப்பாளர் மணிமேகலை தாங்க பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். இந்த ஸ்பெஷலான டேல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம சோனா எஃப்எம்ல பேச போறாங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. யார் மணிமேகலை அந்த ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நீங்க அங்க கேக்குறது எனக்கு இங்க கேக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். யார் அவங்க அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில ஒரு அழகான சின்ன குடும்பத்துல முதல் பெண்ணா, மூத்த பெண்ணா, செல்ல பெண்ணா வசிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட். பிரியங்காவா? யார் பிரியங்கா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பிரியங்கா வந்துட்டு இப்போ எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட கனவுகள் ரொம்பவே பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த பெண் அப்படின்னா அது நம்ம பிரியங்கா தான். இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா அதை பெர்ஃபெக்டா சொன்ன டைம்குள்ள வந்து முடிக்கக்கூடிய ஒரு பர்சன். டைமிங்க ரொம்பவே கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பிரியங்கா கிட்டதான் பேச போறோம். அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை தெரிஞ்சுக்க போறோம். அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. வணக்கம் பிரியங்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஹா, ஸ்டார்டிங்கே வந்து ஒரு உற்சாகம் தான். அவங்களோட அந்த உற்சாகம் போதும் நான் வந்து ஒரு 10 ஷோ பண்றதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரியங்கா, நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட லைஃபும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. சூப்பர் பிரியங்கா. அது கேக்குறப்ப எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பிரியங்கா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான், இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு. இதை முடிச்சேன் அப்படின்னா என்னோட கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சது. சூப்பர் பிரியங்கா. பிரியங்கா, இப்போ நீங்க என்ன மாதிரியான பர்சன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்காக ஒரு குட்டி இன்ட்ரோ உங்களை பத்தி. நான் வந்து சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில இருந்து வரேன். என்னோட குடும்பம் வந்து அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, மாமா எல்லாரும் பாட்டி எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்துல நான் தான் ஒரு மூத்த பெண்ணா இருக்கேன். நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. இதை வந்து நான் இந்த இடத்துல சந்தோஷமாவே சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப சூப்பர் பிரியங்கா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் வந்து கூட்டு குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ட்டு. கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுனால நீங்க என்னென்ன மாதிரியான மகிழ்ச்சிகரமான அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை நீங்க நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால சந்தோஷமா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கூட்டு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல வந்து எனக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா அந்த கூட்டு குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது ரசிக்கக்கூடிய சண்டைகளா இருக்கும். அந்த உறவுகளை வந்து மென்மேலும் வளர்க்கக்கூடிய சண்டைகளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சூப்பர் பிரியங்கா. பிரியங்கா, இப்போ உங்களோட படிப்பு பயணம் அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். நான் வந்து 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிச்சேன். அதுக்கப்புறம் 9, 10 வந்து அம்மாப்பேட்டை காலனி ஸ்கூல், காமராஜர் நகர் காலனி ஸ்கூல்ல படிச்சேன். 11, 12 வள்ளுவர் சிலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். 9ல இருந்து 12வது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து சிறப்பு பள்ளி பார்வையற்றோர் பள்ளியில படிக்கல. எல்லாரு கூடயும் சேர்ந்துதான் படிச்சேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் பிரெய்லி மெத்தட் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பிரெய்லியில எழுதி படிச்சேன். ஆனா இந்த 9ஆவதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ மெட்டீரியல் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி, நம்ம வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி புத்தகங்களை படிச்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி அப்படி கேட்டு படிச்சேன். அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் பண்ணி கொடுக்க சொல்லி அதை வந்து பிற ஆப்புகள் மூலமா, இன்ஸ்டா ரீடர் அப்படிங்கிற ஆப்போ பிற ஆப்புகள் மூலமா அந்த பிடிஎஃப் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி கேட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு மாற்றங்கள் எனக்குள்ள ஏற்பட்டுட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க. நான் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து இந்த சிறப்பு பள்ளி, உங்களுக்கான இந்த சிறப்பு பள்ளிகள்ல வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சிறப்பு பள்ளிகள்ல படிக்கல. நார்மலான எல்லார் கூடயும் சேர்ந்து அந்த ஒரு சூழல்ல தான் நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 2 படிப்புகளுக்கும் என்ன வித்தியாசங்களை நீங்க வந்து பாக்குறீங்க?
பார்வையற்றோர்கள்னா அவங்க கூட மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா இந்த மற்றவங்க கூட வந்து சேர்ந்து படிக்கும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படும். அப்படி ஒரு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து டெஃப் கூட பேச வாய்ப்பு கிடைச்சது. அந்த சைகை மொழிய வந்து நான் கத்துக்கிட்டேன். இப்பவும் அந்த சைகை மொழி வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க பேசும்போது என் கைய புடிச்சு, நான் இதத்தான் பேச வரேன் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லுவாங்க. நான் பேசும்போது கை சைகை செஞ்சு நான் அவங்க சொல்லுவேன். அவங்க பாத்துக்குவாங்க. எனக்கு அவங்க சொல்றதுக்காக என் கைய புடிச்சு எனக்கு சைகை செஞ்சு காட்டுவாங்க. இப்படி என்னோட வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இத நான் பார்வையற்றோர் கூட படிச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு வந்து கிடைச்சிருக்காது. ரொம்ப அப்படியே ஹாப்பியா சொன்னீங்க. என்னங்க உங்களுக்கு தமிழ் மொழி தான் தெரியும். எனக்கு சைகை மொழியே தெரியுங்க. அத நான் வந்து ரொம்ப சந்தோஷமா கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொன்னீங்க. அந்த சைகை மொழி கத்துக்கிறப்போ, உங்களுக்குள்ள அந்த அனுபவம், அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருந்துச்சு? நம்மளாலயும் ஆ மற்ற மாற்றுத்திறனாளிகள் கூட பேச முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது முடியும் அப்படின்றத வந்து எங்க ஆசிரியர் மெர்சி டீச்சர் தான் சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க சொல்லிக் குடுத்து தான் நான் வந்து அந்த பிற மாற்றுத்திறனாளிகள் கூட பேச ஆரம்பிச்சேன். எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னா அவங்க கிட்ட உதவி கேட்பேன். அவங்க என்ன கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி அவங்க எனக்கு அவங்க பேசணும் அப்படின்னா என்ட்ட சொல்லி பேச சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு பதிலா பேசுவேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்கு உதவியா இருந்தவங்க அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் சொல்லிக் குடுத்ததுனால தான் நான் இத எல்லாமே கத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பர் பிரியங்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவிகரமா இருந்துட்டு, நீங்க உங்களோட பள்ளி படிப்புகள் எல்லாமே முடிச்சு, இன்னைக்கு எம்.ஏ. தமிழ் லிட்டரேச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த எம்.ஏ. தமிழ் லிட்டரேச்சர் இந்த காலேஜ் லைஃப் அது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க ஆ என்ன ஒரு ஹெல்ப் கேட்டாலும், அசைன்மென்ட்டா இருக்கட்டும், எக்ஸாமா இருக்கட்டும், வீட்ல எந்த அளவுக்கு உதவி செய்றாங்களோ, அதே அளவுக்கு என்னோட ஸ்கூல் லைஃப்லயும், காலேஜ் லைஃப்ல எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அத வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ரொம்ப ஜாலியா சொன்னீங்க. உங்களோட அந்த நட்பு வட்டாரங்கள் பத்தி நீங்க பகிர்ந்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பள்ளியில படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலான ஒரு ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா உங்களுக்கு ஆ பழகுனாங்க உங்க கூட? எல்லா நண்பர்களையுமே வந்து என்னால பிரிச்சு பேச முடியாது. நண்பர்கள் அப்படின்னாலே எப்பேர்ப்பட்டவங்கன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. சோ அப்படி இருக்கும்போது, ஒவ்வொருத்தரும் அந்த சந்தோஷத்துலயும், கஷ்டத்துலயும் எல்லாமே "உன்னால முடியும். நீ பண்ணு. நீ இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ணுவ? நீ ஃபீல் பண்ணாத. நாங்க இருக்கோம் உன் கூட" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நான் 1வதுல இருந்து படிச்சு, இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் என் கூட பேசுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு தன்னம்பிக்கைய குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து எனக்கு பிரிச்சு சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. பார்வையுள்ள பார்வையுள்ளவங்களா இருந்தாலும் சரி, பார்வையற்ற ஃப்ரெண்ட்ஸுகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து எனக்கு உதவியா தான் இருக்காங்க. ஓகே பிரியங்கா. சூப்பர். இப்ப நீங்க வந்து நல்லபடியா வந்து அந்த எம்.ஏ. தமிழ் லிட்டரேச்சர வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. எம்.ஏ. தமிழ் லிட்டரேச்சர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. நான் படிச்சு முடிச்சு இந்த ஒரு வேலைக்கோ, இல்ல நம்ம இதுவா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல. அது என்னன்னு சொல்லி எங்க கூட ஷேர் ஆ பண்ணிக்கலாம். இந்த நவீன உலகத்துல நான் வந்து சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆ சிஸ்டம்ல ஏதாவது ஒரு ஒர்க் குடுத்தாங்க அப்படின்னா, நான் யாரையும் சார்ந்து இல்லாம என்னோட வேலைய நானே திருப்திகரமா செஞ்சு, என் வேலைய நானே செஞ்சுட்டேன்ப்பா! அப்படின்னு அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்றது முதற்கொண்டு, என்னோட மன சந்தோஷமாக நான் அத செய்வேன் அப்படின்ற அந்த இதுக்காக நான் இந்த கோல்ல வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். படிச்சு முடிச்சு வேலைக்கு நான் போவேன். கண்டிப்பா உங்களோட கோல் வந்து நல்லபடியா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோனா எஃப்எம் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன் பிரியங்கா. நன்றி. ரொம்ப ஹாப்பியா அப்படியே எனர்ஜியா பேசிக்கிட்டே இருக்கீங்க பிரியங்கா. இப்போ உங்களோட அந்த பாடத்திட்டங்கள்லாம் இருக்கும்ல. நீங்க அந்த படிக்கக்கூடிய அந்த பிரெய்லி மெத்தட்ஸ்லாம் இருக்கும்ல. அத பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த பிரெய்லி மெத்தட் அப்படின்னா என்னன்றது தெரியும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்றது தெரியாது. அது மட்டும் இல்லாம நீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிரெய்லி மெத்தட்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நார்மலான ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்கல்ல. அந்த ஆடியோ மெத்தட் கேட்டோ இந்த மாரி படிச்சிருக்கீங்க. சோ இது 2க்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள நீங்க பார்க்குறீங்க? அது ரொம்ப ஈஸியா இருந்ததா படிக்கிறது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு பிரெய்லி கத்துக்கும்போது, நான் சின்ன வயசுல கத்துக்கும்போது, அது அந்த பிரெய்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்ஸ் மாரி வச்சு தான் படிக்கணும். அது வந்து கொஞ்சம் கத்துக்கும்போது, அந்த கை ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கணும். அப்படி கத்துக்கும்போது, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத கத்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்தோம்.
ஆனா இந்த அச்சு புத்தகங்களை விட அந்த பிரெய்லி புத்தகங்கள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால அதை வந்து எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால ஆடியோ மெட்டீரியல்ஸ் நவீன காலம் வளர வளர அதுவும் வளர்ந்து இப்ப அது எங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பர் பிரியங்கா. இப்போ நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ஆடியோ மெத்தட்ல தான் படிக்கிறீங்க? ஆடியோ மெட்டீரியல் தான். ஆனா வந்து எப்படி சொல்றது, மனுஷங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்காம ஒரு செயலி மூலியமா, ஆப் மூலியமா வாய்ஸா கன்வெர்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. அது ரொம்ப ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஈஸியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க படிச்சு ரெக்கார்ட் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இதுன்னா கொஞ்ச நேரத்திலேயே அத கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். நெட் வசதி மட்டும் இருந்தா போதுமானது. அது படிச்சு குடுத்துரும். நமக்கு அத கேட்டு மனப்பாடம் பண்ணா போதுமானது. சூப்பர் பிரியங்கா. அப்படியே அழகா ஒரு விஷயத்த நீங்க எங்களுக்கு அப்படியே பதிவு பண்ணிட்டீங்க. படிக்கணும்னு நினைச்சா நம்ம எப்படி வேணா படிச்சிடலாம் அப்படின்ட்டு கூட. முடியும். முடிக்கணும்னு நினைச்சா நம்மளால முடியும். அவ்வளவுதான். சூப்பர் பிரியங்கா. முடிக்கணும்னு நினைச்சா நம்மளால முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போல்டா சொல்றீங்க. இப்போ பிரியங்கா, நீங்க வந்து படிக்கிறதுல வந்து ஒரு திறமையான பெண் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. படிப்பு மேல எந்த அளவுக்கு ஆர்வம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றதும் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்க பேசுறதுல இருந்தே. இதெல்லாம் தாண்டி பிரியங்கா இந்த விஷயம் செய்யறப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தன்னைத்தானே மறந்த அளவுக்கு இந்த விஷயம் செய்யறப்போ பிரியங்கா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா அது என்ன? பாட்டு பாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டு பாடும்போது அந்த பாட்டு வரிகளோடவே ஒன்றி என்னையவே மெய் மறந்து அந்த கெரோக்கி அந்த மியூசிக்கோடவே இணைஞ்சு பாடும்போது என்னையவே நான் மறந்து பாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பூ கட்ட கத்துக்கிட்டது, கூட போட கத்துக்கிட்டது, இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு புடிச்ச செயல். நான் அதை செய்யும்போது என்னையவே மறந்து நான் ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருப்பேன். பூ கட்டுறது, கூட பின்றது இதெல்லாம் கூட ஓகே. பாட்டு பாடுறது அப்படின்றப்போ அது எப்படி பிரியங்கா? கெரோக்கி போட்டுதான் எப்பவும் போல அந்த அந்த சாங் கேட்டு அந்த பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணி அந்த மியூசிக் ஏத்த மாதிரி அதுல சாங்ல எப்படி பாடியிருக்காங்களோ அதே மாதிரியே பாடி எல்லாமே பண்ணுவேன். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. சரி, அப்படி ரொம்ப விரும்பி பாடக்கூடிய ஒரு பாட்டு, அடிக்கடி பாடுற பாட்டு இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒரு சில பாட்டு? அழகே அழகே சாங் சொல்லலாம். ஏன் மூவில பர்டிகுலரா ஏன் அந்த பாட்டு? அந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும். அந்த குழந்தை பாடுற சாங் எனக்கு வந்து சின்ன பொண்ணுங்க பாடுற சாங்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அந்த பாடல் வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே அழகு. அந்த சாங்ல ஃபுல்லா அழகுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பாடல் வரிகளும் அழகா இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். சூப்பர் பிரியங்கா. பாடல் வரிகள் பிடிக்கும். சின்ன குழந்தைங்க பாடினா இன்னும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பாட்டு கூடயே சேர்ந்து பாடுவேன் அப்படின்லாம் சொல்றப்போ, சோனா எஃப்எம்ல எப்படி பாட்டு பாடாம நம்ம உங்களை வந்து அனுப்ப முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடலாம். ஓகே, கண்டிப்பா. அழகே அழகே எல்லாம் அழகே, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் வார்த்தைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு, உண்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு, மபதனிசா நினிசா. வாவ், சூப்பர், செம்ம. எப்படி பிரியங்கா இந்த திறமை? எல்லாமே கேட்கறது மூலியமா தான். எதுவும் பெருசாலாம் நான் போய் கத்துக்கல. எல்லாமே கேட்டுதான். சீரியஸாவே ரொம்ப அழகா பாடுறீங்க. அது கேக்குறப்ப எப்படி இருக்குன்னா, ச்சே என்ன வாய்ஸ் இல்ல, பிரியங்கா இதுக்காக எங்கேயாவது கிளாஸ் போய் கத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல இல்ல, எல்லாமே கேட்டுதான். எல்லாமே கேட்கறது மூலியமாவே தான் நான் பாடிட்டு இருக்கேன். எதுவும் இது ஸ்பெஷலா எல்லாம் எதுவுமே நான் பண்ணல. இப்போ பிரியங்கா, பாட்டு பாடுறது ஒரு திறமை. இப்போ நீங்க சினிமாஸ்லாம் அதிகமா பாப்பீங்களா? அந்த மூவிஸ்லாம் அதிகமா பாப்பீங்களா? அந்த மாதிரி பாப்பேன். ஆனா அதிகமா விரும்பி எல்லாம் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் பாக்கணும்னு தோணுச்சுன்னா பாப்பேன். அவ்வளவுதான். என்ன மாதிரி மூவிஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி பிரியங்கா பாப்பாங்க? சென்டிமெண்டல் மூவிஸ்னா கொஞ்சம் பிடிக்கும். அம்மா அப்பா அந்த மாதிரி மூவிஸ். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் காட்சி, இந்த எங்கேயுமே போதும்ல, அதெல்லாம் வந்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா அது சாதாரண ஒரு படம் தானே பிரியங்கா.
ஆனா அந்த சத்தம் எல்லாம் உண்மையாலுமே நீங்க வந்து அந்த வீடியோஸ் தான் பாப்பீங்க. நாங்க வந்து அந்த ஆடியோஸ் கேட்கும்போது அந்த பஸ் இடிக்கிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, ஓ! உண்மையாலுமே இருக்குமோ? அந்த மாதிரி சம்திங் ஃபீலிங்லாம் ரொம்ப நெறைய வந்திருக்கு. பாருப்பா! பிரியங்கா வந்துட்டு இவ்ளோ கற்பனை திறன் மிக்க ஒரு நபரா அப்படின்ற மாரி இருக்கு. ஆக்சுவலா பிரியங்காவ பத்தி நான் சொல்லணும் அப்டின்னா, நீங்க எங்க கூட இன்டர்ன்ஷிப் வந்தப்போ, ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பெண் அப்டின்னா, அது பிரியங்கா தான். நெறைய விஷயங்கள் சொன்னா சொன்ன டைம்க்கு வந்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரஸ்டடா கத்துக்கக்கூடிய ஒரு பெர்சன். இப்போ இது சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பிரியங்கா. அ ஆப்ஸ பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பெண். மொபைல்ல இந்த ஆப் இருக்கு அப்டின்னா, இது எதுக்காக இருக்கு? இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணா என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு? இந்த கீ பாயிண்ட் வந்து நம்ம எதுக்கு வந்து பயன்படுத்தலாம்? அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள் பிரியங்காக்கு தெரியும். அதெல்லாம் எப்படி பிரியங்கா அந்த ஆர்வம் உங்களுக்கு கத்துக்கணுன்ட்டு? ஆ எனக்கு இந்த மாரி நெறைய கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. என்னோட இந்த நவீன வாழ்க்கையோட சேர்ந்த தொடங்குன வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, 9வதுல இருந்து தொடங்குச்சு. நான் வந்து என்னோட மிஸ் சொல்லி கம்ப்யூட்டர் கத்துக்க போனேன். அப்புறம் ஃபோன் கத்துக்க போனேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த கீபோர்ட்ல இருக்கிற கீஸ் முதற்கொண்டு எனக்கு எல்லாமே மனப்பாடமா தெரியும். எது எது எப்படி யூஸ் பண்ணணும். டேப் குடுத்தா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஷிஃப்ட் டேப் குடுத்தா ப்ரீவியஸ் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாரி நெறைய இருக்கு. அதே மாதிரி ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆ செட்டிங்ஸ்ல அக்சஸிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனோம்னா, டாக் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நீங்க எப்படி பார்த்து யூஸ் பண்றீங்களோ, அந்த மாதிரி நாங்க முழுக்க முழுக்க கேட்டு யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, நீங்க வந்து ஒரே டச்ல யூஸ் பண்ணுவீங்க. நாங்க வந்து அந்த இத டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி டபுள் டச் பண்ணி, அந்த இதுக்குள்ள போயிட்டு, நமக்கு என்ன வேணுமோ அத யூஸ் பண்ணுவோம். மத்தபடி வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆ நீங்க பண்ற எல்லாத்தையுமே எங்களாலயும் முடியும். இது எப்படி பிரியங்கா? இதெல்லாம் எப்படி கத்துக்கிறீங்க? ஏன்னா எனக்கே இந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் மொபைல நார்மலா யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். ரொம்ப வந்துட்டு இன் டெப்த்தா இது தெரிஞ்சுக்கிட்டு, இதுதான் நம்ம பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. எப்படி இதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்க? ஆ அதான் நான் சொன்னேன் இல்லையா? கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அங்க போனப்ப அவங்க வந்து இத சொல்லிக் குடுத்தாங்க. இப்படிலாம் பண்ணா, இதெல்லாம் நம்மளாலயும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. சோ அங்க கத்துக்கிட்டதா இல்லையா? அங்க கத்துக்கிட்டு, மேலும் என்னோட ஆர்வமும் கூட. அடுத்து ம். என்னென்ன பண்ணலாம்? இது இப்படி பண்ணா தெரியுது. அப்ப நம்ம இத அடுத்து இப்படி பண்ணா, இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும்ல. அப்படிங்கிற மாரி நானும் திங்க் பண்ணி நெறைய பண்ணியிருக்கேன். ஓகே பிரியங்கா. சூப்பர். அ பிரியங்கா இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்டின்னா, நீங்க நெறைய விஷயங்கள் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பள்ளி படிப்புகளா இருக்கட்டும், உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அத பத்தி ரொம்ப அதிகமா நீங்க வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க படிச்ச படிப்புகளுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது? அத பத்தி நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அ படிச்ச படிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி, ஜாப்ஸ்க்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் சரி, "உங்களால இது முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "இல்லங்க உங்களால முடியாது. நீங்க வேற இடத்துல பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தா தானே எங்களால முடியுமா, முடியாதான்னு சொல்லிட்டு ஆ தெரியும். அதனால நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து பாருங்களேன், எங்களால முடியுமா, முடியாதான்னு சொல்லிட்டு. இத வந்து நான் எல்லார்கிட்டயும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாவே கேட்டுக்கிறேன். அப்படி எங்களால முடியலன்னா, நாங்களே கூட ஓகே எங்களால இது முடியலங்க அப்படின்னு சொல்லிர்றோம். முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டம் ஒர்க்கா குடுத்தீங்கன்னா, நாங்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுப்போம். அதுதான். சிஸ்டம் தெரிஞ்சவங்க ஆ சிஸ்டம் ஒர்க்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுப்போம். ஆ இப்போ பிரியங்கா, நார்மலான பெர்சன்ஸ் வந்து படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கான நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு? அத பத்தி நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். ஆ எல்லாருக்கும் மாதிரியே தான் எங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து பெர்சன்டேஜ் வகையில பிரிச்சிருக்காங்க. 100க்கு 4%, 3%, 1% அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒவ்வொரு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. பார்வையற்றோர்களுக்கு 1% இந்த மாதிரி ஆ பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆ டீச்சிங் ஜாப் எல்லாமே இருக்கு. நெட் ஸ்லெட் கூட இப்ப விட்டுருக்காங்க. ஸோ அத கூட நம்ம அப்ளை பண்ணி எல்லாமே எழுதலாம். டிகிரி முடிச்சவங்க, செகண்ட் டிகிரி பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி நெறைய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் பிற போன்ற எக்ஸாம்ஸ்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே நீங்க எழுதி, நமக்கான அந்த பெர்சன்டேஜ்ல நம்ம உள்ள வேலைக்கு போகணும். அதுக்கு நீங்க நல்லா படிக்கணும். அதுதான்.
நிறைய வேலை வாய்ப்புகளை அப்படி வரிசையா சொல்லிட்டே இருந்தீங்க. அந்த லாஸ்டா சொல்றப்ப மட்டும் அதுக்கு நீங்க ஒழுங்கா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி சொன்னதெல்லாம் கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் ஆனா லாஸ்டா சொன்னீங்கல்ல நல்லா படிக்கணும்னு அது ஆமா. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப போட்டி நிறைந்த வாழ்க்கை இது. அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பக்கம் பக்கமா படிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கான வேலை கிடைக்கும். அதுதான். ரொம்ப சூப்பர். நிறைய அப்படி தத்துவங்களை வந்து பிரியங்கா அப்படியே உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்க ஒரு தத்துவங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிரியங்கா, உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ ஸ்கிரைப் கிடைக்காம ஸ்கிரைப் வந்து என்னன்னா அவங்களுக்கே விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. ஸ்கிரைப்னா என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குற ஒர்க் நாங்க வந்து எழுத முடியாது இல்லையா, அதுக்காக ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்றதை எங்களுக்கு எழுதி கொடுத்தா போதும், எங்களுக்கு பதிலா நீங்க எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அது வந்து விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. இப்ப ரீசெண்டா எனக்கு ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது கூட நைட்டு 8 மணிக்கு தான் நான் ஸ்கிரைப் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ அந்த ஸ்கிரைப் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓகே. இப்போ ஸ்கிரைப் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்களுக்காக எக்ஸாம் எழுதி குடுக்குறவங்க. நீங்க சொல்ல சொல்ல எழுதி குடுப்பாங்க இல்லையா? ஆமா. இப்போ அது எப்படி நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்குமா? இல்ல கவர்ன்மெண்ட் சைடு இருந்து அந்த மாதிரி ஏதாவதா? சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இதுக்கெல்லாமே வந்து அவங்க ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸ்கிரைப் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? இல்ல நாங்க அரேஞ்ச் பண்ணட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு தான் அவைலபிள் இருக்கு. தமிழுக்கு அவைலபிள் இல்ல. அதனால நான் தான் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலா இப்போ நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தா கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து மேபி ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம். டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் கவர்ன்மெண்ட் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம கூட்டிட்டு போற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, ஓகே. பிரியங்கா, இப்போ அப்பா, அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க? நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நீங்க இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பெர்சன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே அப்பா இல்லைன்னா அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி கண்டிப்பா கூடவே இருப்பாங்க. இப்ப கூட அம்மா கூட தான் வந்திருக்கேன். சோ எதா இருந்தாலும் அம்மா எனக்கு இது பண்ணணும்னு தோணுதுமா, சரி ஓகேடா பண்ணிடலாம், அவ்வளவுதானே விடு அப்படின்னு சொல்லுவாங்க. மறு வார்த்தை இல்லடா வேண்டாம் இன்னொரு டைம் பாத்துக்கலாம், இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு முழு காரணமா இருக்கிறது வந்து எங்க அப்பா, அம்மா, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான். சூப்பர் பிரியங்கா. பிரியங்காக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஒரு முன்மாதிரியா யாராவது ஒருத்தங்கள வச்சுட்டு தான் நீங்க வந்துட்டு இவங்கள மாதிரி நம்ம ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னு பாத்தீங்கன்னா எங்க மெர்சி மிஸ் அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் நிறைய ஹெல்ப் பண்ணணும். படிக்க முடியாம இருக்கிற குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்து ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டு அவங்களும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். அவங்க அதை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் பிரியங்கா. நிறைய நீங்க வந்துட்டு உங்களோட பாதையில அதுவும் நல்ல வழியில நீங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க சக்சஸ வந்து தொட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பிரியங்கா. ரொம்ப நன்றி. ஓகே பிரியங்கா. பிரியங்கா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில நீங்க ஏதாவது நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எல்லா பெற்றோர்களும் வந்து உங்களோட மாற்றுத்திறனாளிகள் குழந்தைய படிக்க வைங்க. பார்வையற்றோர் பள்ளியில தான் படிக்கணும், மற்ற பள்ளியில தான் படிக்கணும்னு இல்ல. இப்ப எல்லா அரசு பள்ளியிலயுமே வந்து உங்க குழந்தைகளை எடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல கூட கொண்டு போய் குழந்தைங்கள சேர்த்து விடுங்க. அவங்கள படிக்க வைங்க. ஆஹ் அவங்களும் என்ன மாதிரி முன்னேறி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால படிக்க வைங்க. அரசு பள்ளியிலையும் படிக்க வைக்கலாம், சிறப்பு பள்ளியிலையும் படிக்க வைக்கலாம், அரசு பள்ளியிலையும் படிக்க வைக்கலாம்.
பிரியங்கா, நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன மாதிரியான அந்த கருவிகள் எல்லாமே அரசாங்கத்துல இருந்து குடுத்துட்டு இருக்காங்க? அத பத்தி நீங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நெறைய குடுத்துட்டு இருக்காங்க. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கா இருக்கட்டும், இல்ல மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கா இருக்கட்டும், நெறைய இருக்கு. இதுல நான் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்றேன். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கண்ல போட்டுட்டு ஒரு கேப்சர் மாரி எடுத்தோம் அப்படின்னா, சுத்தி நம்மள சுத்தி என்ன என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்றத அது வந்து கேப்சர் பண்ணி, இது இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லிடும். அதுக்கப்புறம் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெய்லி வாட்ச். இந்த வாட்ச் வந்து ஆ நம்ம ஓப்பன் பண்ணி தொட்டு பார்த்து, பிரெய்லி முறையில தொட்டு பார்த்து டைம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம் நமக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ மாற்றுத்திறனாளி அலுவலகம் ரூம் நம்பர் 11 கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கு இல்லையா? அங்க போயி அப்ளை பண்ணீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அங்க வந்து இது இது போன்ற இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கான மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? ஆன்லைன்ல தான் இருக்கு எல்லாமே. அங்க அவங்க கிட்ட வந்து கேட்டோம்னா, அவங்க அந்த லிங்க் குடுப்பாங்க. அது ஸ்காலர்ஷிப்க்கா இருக்கட்டும், இந்த நமக்கான அந்த பொருள்கள் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. ஆஃப்லைன்லயும் சில ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஆன்லைன்லயும் சில ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பர் பிரியங்கா. இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷலான பெர்சனா உங்களோட டைம நம்ம சோனா எஃப்எம்காக ஒதுக்கி வந்ததுக்கு, நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும், என்னோட சார்பாகவும் நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் பிரியங்கா. நன்றி பிரியங்கா. ரொம்ப நன்றி. நன்றி பிரியங்கா. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட கோல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து அச்சீவ் பண்ணணும். இப்படியே நீங்க வந்து சக்சஸா சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையில பயணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள்.